அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகை செய்தி. வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்களே இருக்க வேண்டும் உத்தரவை நிறுத்தி வைத்த உச்ச நீதிமன்றம். புதுதில்லி. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை நாளை வரை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது. அதன்படி வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்ற உத்தரவும் நாளை வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் விசாரித்த போது வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்களே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களை விசாரணைக்கு எடுப்பது தொடர்பாக இன்று நடைபெற்ற விசாரணையின் போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, நீதிபதி சஞ்சய் குமார், நீதிபதி விஸ்வநாதன் ஆகியோர் மத்திய அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியதோடு வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என உத்தரவிட்டனர். ஜமியத் உலமாயே ஹிந்த் அமைப்பு சார்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் கபில் சிபல் தற்போது வக்ஃப் வாரியங்களில் மற்றும் கவுன்சில்களில் முஸ்லிம்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இணைய முடியும். ஆனால் வக்ஃப் சட்ட திருத்தத்தினால் இந்துக்களும் உறுப்பினர்களாக சேரலாம். இது அடிப்படை உரிமைகள் மீது நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நேரடியாக தொடுக்கும் தலையீடு ஆகும் என்று வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதி விஸ்வநாதன் நிர்வாகம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பான சட்டப்பிரிவு 26 சொற்களை அத்தியாவசிய மத நடைமுறைகளுடன் குழப்ப முடியாது என்று தெரிவித்தார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா கூறுகையில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மட்டுமே முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றார். ஆனால் அவ்வாறு இல்லை என்று மறுத்த வழக்குரைஞர் கபில் சிபல், இல்லை 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தவிர சட்டப்பிரிவு 26 படி அனைவருமே முஸ்லிம்கள். ஆனால் புதிய சட்ட திருத்தத்தின்படி 22 உறுப்பினர்கள் 20 பேர் மட்டுமே முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இது முழுக்க மனு தாக்கல் மூலமாகவே நடைபெறும். 1995 சட்டத்தை பாருங்கள். அதில் அனைவருமே முஸ்லிம்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வக்ஃப் நிலங்களை பதிவு செய்வதால் மோசடிகள் தவிர்க்கப்படும் என்கிறது சட்டப்பிரிவு. அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு அது அவ்வளவு எளிதானது அல்ல. வக்ஃப் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்போது வக்ஃபுக்கு சொந்தமான 300 ஆண்டு காலத்துக்கும் முந்தைய சொத்துகளின் பத்திரங்களை கேட்பார்கள். அதுதான் பிரச்சனை என்றார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வக்ஃப் சொத்துக்களை ஆட்சியர்கள் முடிவு செய்வது நியாயமா என்று கேட்டார். இதற்கு சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா குறுக்கிட்டு சட்டப்பிரிவு அப்படித்தான் தெளிவாக சொல்லுகிறது என்றார். தொடர்ந்து வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இனிமேல் இந்து
அறக்கட்டளைகள் அல்லது வாரியங்களில் முஸ்லிம்களை இனி உறுப்பினர்களாக இணைப்பீர்களா என்று சொல்லுங்கள், இங்கே பகிரங்கமாக கூறுங்கள் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்களே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிறகு இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் நாளை வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நன்றி.